வணக்கம் ஜெயன். இன்னைக்கு பங்களாதேஷை பற்றி இன்னொரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகள் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அமைப்புகளோடு சேர்ந்து எப்படி ஒரு புது பயங்கரவாதம் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்கன்ற பார்த்தோம். ஒரு நியூ டெரரிஸ்ட் ஆர்கிடெக்சர். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்ஐ மற்றும் ஐஎஸ்ஐயோடைய கைக்கூலியாக இருக்கக்கூடிய லஷ்கர்-இ தொய்பா. இப்போ சமீபத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் நம்ம பார்த்தோம், பேல்காமில் லஷ்கர்-இ தொய்பா தான் பண்ணியிருந்தாங்க. இந்த அமைப்பு மற்றும் ஜெய்ஷ்-இ முகமது கிளியர் கட்டாக இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஜமாத்துல் இஸ்லாமி மற்றும் ஏபிடின்னு சொல்லக்கூடிய அன்சுருல்லா பங்களா டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு ஒரு 5 அமைப்புகள் இருக்காங்க, பயங்கரவாத அமைப்புகள். இவங்களோட நேரடி தொடர்பில் இருக்காங்க அப்படின்றத தெளிவாகவே வருது. இப்போ உதாரணத்துக்கு அக்டோபர் 30 சைஃபுல்லா சைஃப் அப்படின்ற ஒரு லஷ்கர்-இ தொய்பாவுடைய தலைவன். இவன் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானில் கைர்பூர் தமேவலின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பப்ளிக் ரேலியை பண்ணுறாங்க. அதில் நேரடி ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹஃபீஸ் சயீத் சும்மா உட்காந்துக்கிட்டு இல்லை, ஹஃபீஸ் சயீத் இந்தியாவை பங்களாதேஷ் வழியாக தாக்கிறதுக்கான எல்லா முன்னெடுப்பும் எடுத்துகிட்டு இருக்கேன், நம்மளோட ஜிகாதை வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அந்த பங்களாதேஷ்ன்றதை அவங்க மீண்டும் மீண்டும் எங்கே ரெஃபர் பண்ணுறாங்கன்னா ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 நாடுமே அந்த சகோதரத்துவம் அப்படின்றத, இந்த காமன் ஐடியாலஜி அப்படின்றது பயங்கரவாதம். ஸோ அதை பேஸ் பண்ணி இவங்க வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் ஆப்ரேஷன் சிந்தூரில் எங்கள் மேலே நடத்திய தாக்குதல் 100க்கும் அதிகமான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டாங்க, அதற்கு பதிலடி நாங்கள் பங்களாதேஷ் வழியாக கொடுப்போம். இதுதான் இவங்களுடைய டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இவன் வந்து ஒரு ப்ராபகண்டா விங் கிடையாது, எல்டியோடைய ப்ராபகண்டா விங் இருக்குது. இவன் ஒரு ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆள். ஸோ அப்போது ஒரு சாலிடான ஒரு ஆப்ரேஷன், ஏதாவது ஒரு சம்பவத்தை இவங்க வந்து நம்மளுடைய பங்களாதேஷ் எல்லை வழியாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இப்போது இவங்களுடைய ஆப்ரேஷனல் பிளானிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ரெட்டாரிக் பப்ளிக்காக சொல்கிறது. ஆப்ரேஷனல் பிளானிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மெம்பர் லஷ்கர்-இ தொய்பாவுடைய டீம்மு இவங்க வந்து பிஓஜேகேயில் ரெடியாக இருக்கிறாங்க. இவங்களுடைய டெஸ்டினேஷன் வந்து பங்களாதேஷ் அப்படின்றது தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு சித்தாந்த ரீதியாக இருக்கக்கூடிய காட்டு மிராண்டிகள் மாதிரி இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷ்னலாக இராணுவ பயிற்சி பெற்ற ஆட்கள் இவங்க 11 பேர் அப்படின்னு தெரியுது. இப்போ இவங்க பங்களாதேஷ் வழியாக இந்தியாவுக்குள்ளே நுழையிறதுக்கான வேலையை பார்க்குறாங்க. அப்போது கம்ப்ளீட்டாக இந்தியாவுடைய செக்யூரிட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோட ஃபோக்கஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் பக்கம் போக வேண்டியதை அவங்க ஒரு வகையாக நிர்பந்திக்கிறாங்க. அதை வந்து வெற்றியும் பெறுறாங்கன்னே பார்க்கலாம். இப்போ ஹஃபீஸ் சயீதோடைய டைரக்ட் இன்வால்மெண்ட் எங்கே வருதுன்னா, இவன் எல்டியோட சில முக்கியமான அசோசியேட்ஸை நேரடியாக பங்களாதேஷுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய மார்ஜினலைஸ்டாக அந்த பயங்கரவாதிகள் இதில் இருக்கக்கூடிய அந்த ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள களத்தில் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அளவுக்கு எப்படி இவங்க டெல்லியில் பண்ணாங்களோ அந்த மாதிரி மாற்றுறதுக்கான அந்த பிரெயின் வாஷிங் ப்ராசஸை இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ஆப்ரேஷனல் பேஸை பங்களாதேஷ்குள்ளே உருவாக்கணும், அதை இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தணும் அப்படின்றது தான் மிக முக்கியமான இடம். ஐஎஸ்ஐயோடைய ஸ்பெஷல் ஃபண்டிங்குமே இவங்களுக்கு இருக்குது அப்படின்ற தகவல்களுமே வருது. இப்போது இவங்க டார்கெட் பண்ணுறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான மாநிலங்கள். ஒன்று அஸ்ஸாம், 2வது திரிபுரா, 3வது வெஸ்ட் பெங்கால். 3மே இந்த ஹைலி போல்ரைஸ் ஸ்டேட். ரொம்ப தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மதம் இன்னொரு மதம் பிரித்து தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ இந்த இடங்களில் போரஸ் பார்டர்ஸ் கிட்டத்தட்ட நம்ம இதில் மட்டுமே பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்காலில் மட்டுமே ஒரு 800 கிலோமீட்டருக்கு மதிக்கான ஓப்பன் பார்டர் இருக்குது. மார்ஷிலேண்ட் சதுப்பு நிலப்பகுதிகள் அங்கே நீங்கள் வந்து ஃபென்ஸ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த இடங்களை உள்ளே கொண்டு போகலாம் அப்படின்றது இவங்களோட மெயின் இது. ஏன்னா ஒரு 6 மாதம் முன்னாடி தான் இதை பற்றி போட்டிருந்தோம். ஹமாஸ் ஸ்டைலில் ஒரு 3 அண்டர் கிரவுண்ட் பங்கர் டனலே இவங்க பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவில் வச்சுருந்தாங்கன்றதை பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்றது வெறும் இவங்க நேரடியாக சம்பவம் பண்ணாமல் வடகிழக்கில் இருக்கக்கூடிய சில முக்கியமான அமைப்புகள் அவங்களுக்கும் ஆதரவு கொடுத்து அதன் மூலியமாக வந்து ஒரு சம்பவத்தை பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு இதை எடுக்கிறாங்க. இதில் அங்கே இருக்கக்கூடிய வல்னரபிள் பாப்புலேஷன், அதாவது அடக்குமுறைன்னு சொல்லப்பட்டு ரொம்ப நாளாக அகதிகள் முகாமில் வாழக்கூடிய ரோஹிங்கியாக்கள், அவங்களையும் இந்தியாவுக்கு எதிராக திருப்புறதுக்கான ஏன்னா ஒரு கிளியர் கட்டான ப்ரீடிங் கிரவுண்ட். அகதிகள் முகாம் அப்படின்றது ஒரு கிளியர் கட்டான ப்ரீடிங் கிரவுண்டு. அதில் தான் நீங்கள் ஈஸியாக மக்களை வந்து கன்வின்ஸ் பண்ண முடியும். அந்த வேலையும் இவங்க முன்னாடி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து இந்தியாவுக்கு எதிராக அப்படின்றத விட ஜிகாத் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது அதுக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் ஜஸ்டிஃபிகேஷனும் வந்து இவங்களுக்கு கிடைக்கிது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய சில முக்கியமான மீட்டிங்ஸ் உளவுத்துறை மூலிமா வெரிஃபை ஆகிருக்கு. கொஸ்பா அப்படின்ற இடம், கொஸ்பா அப்படின்றது குமிலா மாவட்டம் பங்களாதேஷில் இருக்கக்கூடியது. அந்த இடத்துல 3 இந்தியாவை சேர்ந்த பயங்கரவாதிகள் மற்றும் பாகிஸ்தானை சேர்ந்த ஹேண்ட்லர்ஸ், பங்களாதேஷோட கோஆர்டினேட்டர்ஸ். ஏன்னா பாகிஸ்தானிகளுக்கு அங்கே போகும்போது
கிரவுண்ட் சப்போர்ட் தேவை, எந்த ரூட்டு எப்படி போகணுன்றது. இன்னொரு விஷயம், இவங்க எங்கே சிக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களால் வந்து பங்களாதேஷிகள் மாதிரி வங்காள் மொழியை பேச முடியாது. அப்போ பெங்காலி நீங்கள் பேசினா தான் அவங்களோட நீங்கள் மெர்ஜ் ஆக முடியும். பட் இவங்க எல்லாம் உருது பேசக்கூடிய ஆட்கள். ஸோ இது எப்படி இவங்க கோஆர்டினேட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஆப்ரேஷனை பண்ணணும் அப்படின்றது கிளியர் கட்டாக வந்துருச்சு. ஸோ பார்ட்னர்ஷிப் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, லஷ்கர்-இ தொய்பா இங்கே பார்த்தீங்கன்னா ஜேஎம்பின்னு சொல்லக்கூடிய ஜமாத்தி முஜாஹிதீன் பங்களாதேஷ், இது ஒரு தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெய்ஷ்-இ முகமது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏபிடின்னு சொல்லக்கூடிய அன்சருல்லா பங்களா டீம், இது ஒரு அல்-கொய்தாவுடைய துணை அமைப்பு. இந்த பக்கம் ஐஎஸ்ஐ, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜமாத்துல் இஸ்லாமி மற்றும் இஸ்லாமிய சத்ரா ஷிபிர் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அமைப்புகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா வேரியஸ் குரூப்ஸ் இருக்குது. இந்த பக்கம் பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா ஹெச்யூடின்னு சொல்லக்கூடிய ஹிஸ்புத் தஹ்ரீர் பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். சென்னையோடைய காவல்துறையே ஒரு மிகப்பெரிய ரெய்டு ஒன்று பண்ணி ஒரு டாப் இன்டெலிஜென்ஸ் ஒரு ஆப்ரேஷனை பண்ணி 4 பேர் இங்கே கைது செய்தாங்க. அதன் பிறகு ஒரு 3 மாதத்துக்கு பிறகு ஹிஸ்புல் தஹ்ரீர்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு வந்து தடை செய்யப்பட்டுச்சு. இது எல்லாமே இந்த முஸ்லீம் பிரதர்ஹுட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இணையக்கூடிய புள்ளிகள். ஸோ இப்போ இந்த பார்ட்னர்ஷிப் டிசைட் ஆகிடுச்சு. ஆட்கள் அங்கேருந்து இங்கே வராங்க, இன்ஃபில்ட்ரேஷன் ரூட் இவங்க எடுக்கிறாங்க. என்ன நமக்கு இன்னும் தெரியல அப்படின்னா இவங்களோட டார்கெட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இப்போது தேர்தல் வரப்போகுது 2 மாவட்டத்தில், குறிப்பாக மாநிலங்களில், ஒன்று வெஸ்ட் பெங்கால் மற்றும் அசாம். இந்த இடத்துல நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா தேர்தலில் ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் வந்து கண்டிப்பாக அது கொடுக்கும். இப்போது ஹை லெவல் கான்டாக்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் வெரிஃபை ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மசர் சயீத் ஷா அப்படின்ற ஒரு ஜெய்ஷ்-இ முகமதோடைய கூட சேர்ந்துருக்கக்கூடிய ஆள் பப்ளிக்காக வீடியோஸ் இருக்குது. இன்றைக்கி இவன் வந்து அசோசியேட் ஆகிறது தெரியுது. இவன் பங்களாதேஷை சேர்ந்தவன். எலாஹி ஜஹீர் அப்படின்றவன் லஷ்கர்-இ தொய்பாவோட ஜமாத் அல் ஹி ஹதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, துணை அமைப்பு, அதோடைய ஜென்ரல் செக்ரட்டரி. இவன் சமீபமாக பங்களாதேஷில் போய் விசிட் பண்ணிட்டு வரான். ஸோ இந்த இடத்துல இந்தியாவுக்கு ஒரு கிளியர் கட்டாக கன்வென்ஷனல் த்ரெட்டுமே இருக்குது, அதே மாதிரி அந்த பயங்கரவாதம் சம்மந்தப்பட்ட த்ரெட்டுமே நமக்கு ஈஸ்டில் உருவாகி இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இவங்களுடைய இன்டெலிஜென்ஸ், இவங்களுடைய ஏன்னா பேட்டர்ன் டெம்ப்ளேட் ரெடியாக இருக்குது. இந்தியாவில் பல முறை இந்த மாதிரியான அமைப்புகளை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஜமாத்துல் இஸ்லாமியோடைய அமைப்பு நாளைக்கு பவருக்கு வந்துட்டாங்கன்னா பங்களாதேஷில் இவங்களுக்கு கிளியர் கட்டாக அரசாங்கத்தோட சப்போர்ட்டும் கிடைக்கும். அவங்களுடைய காவல்துறையோ இராணுவமோ யாருமே வந்து பெரிய லெவலில் இவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க டார்கெட் பண்ணுறது இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான யூனிவர்சிட்டிஸ், அந்த சித்தாந்தத்தை கொண்டு போகிறதுக்கு. அதே மாதிரி இப்போ டாக்கா யூனிவர்சிட்டி கம்ப்ளீட்டாக படிப்பை தவிர அவங்க எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு இந்தியாவுக்கு எதிராக இந்திய கொடியை எரிக்கிறது, இந்திய கொடியை வந்து கீழே போடுறது, இந்தியாவுக்கு எதிரான ஸ்லோகன்ஸு, இத்தனைக்கும் அந்த யூனிவர்சிட்டிக்கு 100கணக்கான உதவிகளை நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ அந்த ஒரு யங் பாப்புலேஷனை கொண்ட நாடு வந்து பங்களாதேஷ். ஸோ அந்த ஜமாத்தோடைய விக்ட்ரி இந்த இடத்துல யூனிவர்சிட்டியோட தேர்தலில் வெற்றி பெறுறாங்க அப்படின்றது இதுவுமே ஒரு கவலைக்குரிய ஒரு பிரச்சனை தான். ஏன்னா தேர்தலில் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அமைப்பு வெற்றி பெறுது அப்படின்னா அந்த இளைஞர்கள் அந்த மைண்ட் செட்டில் தான் போகிறாங்க அப்படின்றது ஒரு கிளியராக நம்ம வந்து காமிக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ்ஐ ஜமாத்தோட நெக்ஸஸ் அப்படின்றது இன்றைக்கி புதுசு கிடையாது. இது ஏற்கனவே 1971 பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ரஜாக்கர் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி சொந்த மக்களே கொண்ட அமைப்பு தான் ஜமாத்துல் இஸ்லாமி. இப்போ தேர்தலில் வரும்பொழுது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவங்க பொது மன்னிப்பு கேட்ட கதையெல்லாம் உண்டு. அந்த காலத்தில் நாங்கள் தவறு பண்ணிட்டோம், இனிமேல் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ 2001 பிறகு பல முறை இவங்களுக்கு வந்து வேறு அமைப்புகளோட சம்மந்தம் இருந்தது. அதன் பிறகு ஷேக் ஹசீனா வந்த பிறகு இவங்களுடைய கணிசமான ஆப்ரேட்டர்ஸை தூக்கி ஜெயிலில் போட்டு இந்த அமைப்பு வந்து ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பாகவும் இருந்துச்சு. இந்த கட்சிக்கு தடை நீக்கப்பட்டது ஜஸ்ட் போன வருஷம் இந்த இம்போர்ட்டட் ப்ரொஃபஸர் யூனிஸ் வரும்போது தான். ஏன்னா யூனிஸுக்கு அந்த ஐடியாலஜி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. யூனிஸ்க்கு இந்த இடத்த வந்து கவர்ன் பண்ணணும், ஆட்சி அதிகாரம் தன் கையில் இருக்கணும், அமெரிக்காவோட கைப்பாவையாக செயல்படணும். ஸ்ட்ரீட் பவரை கொடுத்தது ஜமாத்துல் இஸ்லாமின்ற அமைப்பு தான். ஸோ இந்த இடத்துல நமக்கு கிளியர் கட்டாக ஒரு த்ரெட்டை வந்து இப்போ கிளியராக வந்துருச்சு. இட்ஸ் இந்த டோர் நம்ம சொல்லுவோம். எல்லையில் இப்போ தாண்டி ஏதோ ஒரு பேச்சு வழக்கில் போயிட்டு இருந்தது, இன்றைக்கி ரொம்ப தெளிவாகவே நம்ம கண்ணு முன்னாடி நிற்குது. இந்தியாவோட உளவமைப்புகள் இந்த இடத்த கூர்ந்து கண்காணிக்கணும். பார்டர் ஃபென்சிங் மட்டும் பத்தாது, ஸ்மார்ட் ஃபென்சிங் கண்டிப்பாக வேணும். இங்கே ஏற்கனவே உள்ளே இருக்கக்கூடிய பங்களாதேஷிகள் இவங்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் எந்த விதமான அரசியலும் இல்லாமல் இவங்களை வந்து வெளியேற்றணும். அந்த இடத்துல அந்த ஸ்பெண்டிங் நம்ம பண்ணி இதை வந்து உள்ளே கொண்டு வந்தால் தான் இந்த வாக்காளர் இதுலேயே பல பேர் இவங்க உள்ளே இருக்கிறாங்கன்ற செய்திகள் எல்லாமே வருது. ஸோ இந்த சாங்சிட்டியில் நம்ம கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். என்ன தான் பண்ணுறீங்க நீங்கள் ஆதாரில், இல்லை வந்து ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் கூட இவங்களால் எடுக்க முடியுது அப்படின்னா நம்மளோட சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கணும். ஏன்னா இது இன்டர்னல் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்டது, நாட்டோடைய பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது. இந்த இடத்துல
யாராவது அது மாதிரி தவறாக ஆதார் கார்டு கொடுக்குறாங்க இல்லை பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா எல்லாரும் மேலேயும் நடவடிக்கை வேணும். அந்த பயம் இல்லாத வரைக்கும் ஒருத்தரை போய் தேடி கண்டுபிடிச்சு காவல்துறையெல்லாம் வீட்டுக்கு போய் தேடி இவங்கெல்லாம் எந்த மொழி பேசுகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெரிஃபை பண்ணுறது வந்து இம்பாசிபிள். ஒரு பெரிய சேலஞ்ச் நமக்கு வந்து இப்போ கிளியர் கட்டாக வந்திருக்கு. அதே டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் வாட்ஸ்அப்பு, டெலகிராம், டிஸ்கார்டு, ஃபேஸ்புக் இதெல்லாம் நம்ம பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா இப்போ பங்களாதேஷ், பாகிஸ்தான் எப்படி இயங்கிட்டு இருக்கோ அதே மாதிரி நிலைமையில் இப்போ பங்களாதேஷ் வந்து வந்திருக்குது. ஸோ இந்த இடத்துல முர்ஷிதாபாத் வெஸ்ட் பெங்காலில் சமீபத்தில் ஒரு கலவரம் நடந்துச்சு. அதில் பங்களாதேஷ்லேருந்து உள்ளே வந்து கலவரம் பண்ணிட்டு திரும்ப போனாங்க. அதில் ஏபிடி அப்படின்ற ஒரு அமைப்பெல்லாம் இருந்ததுக்கான செய்திகள் வந்து வருது. ஸோ இந்த இடத்துல இந்த ஏஜ் குரூப் பார்த்தீங்க, இவங்க டார்கெட் பண்ணுறது 12லேருந்து 25 பேர். அந்த ஒரு அப்பாவி ஹிந்துவை கொண்ட அந்த கூட்டத்தையே பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஆவரேஜ் ஏஜ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு 15லேருந்து ஒரு 18லேருந்து 20-22 இருந்து அதிகம். ஸோ அதிகமாக இளைஞர்கள் இருக்கக்கூடிய நாடு. ஸோ இந்த இடத்துல இந்த ஐடியாலஜிக்கல் த்ரெட் அப்படின்றது கிளியர் கட்டாக வந்திருக்கு. இதற்கு தற்காப்பு அப்படின்றது நம்ம கிழக்கு பக்கம் எடுத்தாலும் இதோடைய ஆணி வேர் பாகிஸ்தானில் தான் இருக்குது. இன்னொரு முறை ஒரு யுத்தம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமாக இந்தியா ஆப்ரேஷன் 2.0 சிந்தூரை துவக்கிறது பெட்டர். பாகிஸ்தானுக்கு அங்கே அடி உழாத வரைக்கும் இவங்க இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. வரக்கூடிய காலங்கள் செக்யூரிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு த்ரெட் அதிகமாகிட்டு இருக்குன்றதான் காமிக்குது. உங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.